லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் பாகம் 1. நாம் இன்றைக்கு லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கப் போகிறோம். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் போஜன பலியை குறித்து பேசுகிறது. முதலாவது, போஜன பலி என்றால் என்ன பொருள், என்ன அர்த்தம் என்று நாம் பார்ப்போம். இரண்டாவது, போஜன பலியில் மெல்லிய மாவு, பச்சை கதிர்கள் ஆகிய 2 பொருட்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. மெல்லிய மாவில் சில பொருட்களை சேர்க்கலாம், வேறு சில பொருட்களை சேர்க்கக்கூடாது. 3 பொருட்களை சேர்க்க வேண்டும். என்னென்ன பொருட்களை சேர்க்கலாம் என்றால், 1 எண்ணெய், 2 தூபவர்க்கம், 3 உப்பு. மீண்டும் சொல்கிறேன், போஜன பலியில் 2 பொருட்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. 1 மெல்லிய மாவு, 2 பச்சை கதிர்கள். மெல்லிய மாவானாலும் சரி, பச்சை கதிர்களானாலும் சரி, இரண்டிலும் சேர்க்க வேண்டியவை எண்ணெய், தூபவர்க்கம், உப்பு. எண்ணெய் என்றால் அது எப்போதுமே ஒலிவ எண்ணெயைத்தான் குறிக்கும். சரி, இவைகள் சேர்க்கப்பட வேண்டியவை. சில பொருட்களை சேர்க்கக்கூடாது என்று நான் சொன்னேன். அவை 1 புளிப்பு, 2 தேன். 3வது, இந்த மெல்லிய மாவை எப்படி பலியாக கொடுக்கலாம், அதாவது போஜன பலி கொடுக்கும் முறை என்ன? 2 வகைகளில் மெல்லிய மாவை பலி கொடுக்கலாம். 2 வகைகளில் மெல்லிய மாவை போஜன பலியாக கொடுக்கலாம். 1 சமைத்தும் கொடுக்கலாம், 2 சமைக்காமல் உதிர்ந்த மாவாகவும் கொடுக்கலாம். சமைத்து கொடுப்பதாக இருந்தால் அதை 2 விதமாக சமைக்கலாம். 1 மூடிய உலை அடுப்பிலும் சமைக்கலாம், 2 திறந்த அடுப்பிலும் சமைக்கலாம். எவ்வளவு விவரங்கள் இருக்கின்றன என்று பாருங்கள், நன்றாக கவனிங்கள். மூடிய உலை அடுப்பிலும் சமைத்து கொடுக்கலாம், திறந்த அடுப்பிலும் சமைத்து கொடுக்கலாம். நாம் நம் ஊரில் நம் வீடுகளில் பயன்படுத்துகிற அடுப்பு திறந்த அடுப்பு, ஸ்டவ். மூடிய உலை அடுப்பு என்றால் அவன். பேக்கரியில் ரொட்டி, கேக் செய்வதற்கு பயன்படுத்தும் அடுப்பும் மூடிய உலை அடுப்பு. பொதுவாக நம் ஊர்களில் இதை நாம் வீடுகளில் பயன்படுத்துவதில்லை. மூடிய உலை அடுப்பில் 2 விதமாக சமைத்து பலி கொடுக்கலாம். 1 மாவை பிசைந்தும் சமைத்து கொடுக்கலாம், 2 பிசையாத மாவிலும் சமைத்து கொடுக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், மூடிய உலை அடுப்பில் 2 விதமாக சமைக்கலாம். 1 பிசைந்த மாவிலும் சமைத்து கொடுக்கலாம், 2 பிசையாத மாவிலும் சமைத்து கொடுக்கலாம். பிசைந்த மாவை கேக்காக சுட்டுக் கொடுக்கலாம். தமிழ் வேதாகம் இதை அதிரசம் என்று சொல்கிறது. அடுத்ததாக, தோசைக்கல் போன்ற தட்டையான சட்டியில், கிரிடில், அதிலும் நாம் பலகாரமாக செய்து கொடுக்கலாம். பிசையாத மாவினால் அடை சுட்டுக் கொடுக்கலாம், வேஃபர். நாம் நம் வீடுகளில் பயன்படுத்துகிறது போன்ற திறந்த அடுப்பில் பொரிக்கும் சட்டியில் பிசைந்த மாவிலே பலகாரம் சுட்டுக் கொடுக்கலாம். இதுவரை நாம் மெல்லிய மாவினால் எப்படி பலகாரம் சுட்டுக் கொடுக்கலாம், எப்படி போஜன பலியாக சுட்டுக் கொடுக்கலாம் என்று பார்த்தோம். பிசைந்த மாவா, பிசையாத மாவா, என்னென்ன சேர்க்க வேண்டும், என்னென்ன சேர்க்கக்கூடாது, எப்படிப்பட்ட அடுப்பு, திறந்த அடுப்பா, மூடிய உலை அடுப்பா, தட்டையான சட்டியிலா, குழி விழுந்த சட்டியிலா, இந்த விவரங்களை நாம் பார்த்தோம். போஜன பலியில் மெல்லிய மாவும் பச்சை கதிர்களும் சம்பந்தப்பட்டிருக்கின்றன என்று ஆரம்பத்திலேயே பார்த்தோம். இதுவரை மெல்லிய மாவை பற்றிய ஒரு முன்னுரையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது பச்சை கதிர்களை எப்படி போஜன பலியாக கொடுக்க வேண்டும் என்று நான் பார்ப்போம். பச்சை கதிர்களை போஜன பலியாக கொடுக்கும்போது அதோடு எண்ணெயும் தூபவர்க்கமும் சேர்க்க வேண்டும். இப்படித்தான் போஜன பலி கொடுத்தார்கள். மெல்லிய மாவினால் செய்த போஜன பலியானாலும் சரி, பச்சை கதிர்களானாலும் சரி, அவைகளை போஜன பலியாக கொடுக்கும்போது அதில் ஒரு சிறு பகுதியை மட்டும் ஆசாரியன் ஞாபகக்குறியாக பலிபீடத்தில் வைத்து தகனிப்பார். மீதியெல்லாம் ஆசாரியர்களையே சாரும். இதுதான் போஜன பலியை பற்றிய சுருக்கமான பார்வை. போஜன பலியை பார்ப்பதற்கு முன் நான் உங்களுக்கு ஒன்றை நினைப்பூட்ட விரும்புகிறேன். கடந்த 3 வகுப்புகளில் நாம் முதல் பலியாகிய சர்வாங்க தகன பலியை பற்றி பார்த்தோம்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சர்வாங்க தகனபலி என்பதை ஒருபோதும் மறக்க வேண்டாம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார் என்று எபேசியர் 5:2 கூறுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். காணிக்கை, பலி என்ற 2 வித்தியாசமான வார்த்தைகளை கவனித்தீர்களா? இயேசு தம்மை காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்தார், பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். காணிக்கை என்றால் கொர்பான். கொர்பான் என்ற வார்த்தை எல்லா காணிக்கைகளையும் குறிக்கிற பொதுவான பெயர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் கொர்பானாக மட்டுமல்ல, அவர் சாக்ரிஃபைஸாகவும் பலியாகவும் ஆகியிருக்கிறார். போக போக நீங்கள் இந்த நுணுக்கமான வித்தியாசங்களை எல்லாம் பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள். தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். கொலோசையர் 2:16-17. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. த சப்ஸ்டன்ஸ் இஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எல்லா பலிகளின் மெய் அல்லது நிஜம் என்பதற்கு இது ஒரு நல்ல அடிப்படையான ஆதாரமான வசனம். வேதாகமத்தில் எவ்வளவோ காரியங்கள் இருக்கின்றன, எவ்வளவோ நிழல்கள், மாதிரிகள், ஒப்பனைகள் இருக்கின்றன. ஆனால் அவை அனைத்தின் நிஜம் அல்லது மெய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதை நாம் விவரமாக பார்ப்போம். இந்த வசனத்தை நீங்கள் ஒருபோதும் மறவாதீர்கள். இது மிக மிக முக்கியமான வசனம். இந்த வசனம் நம்மை பல தவறுகளில் இருந்து தற்காக்கும். அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. த சப்ஸ்டன்ஸ் இஸ் ஆஃப் கிரைஸ்ட். நான் சில தடவை சொன்னது போல, த ரியாலிட்டி ஆஃப் டுயாலிட்டி என்று ஒன்று உண்டு. கண்ணெதிரே ஒரு நிழல் இருக்கிறது. நடைமுறையில் எழுத்தின்படி பிராக்டிக்கலாக ஒரு பலி கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த நிழலின் மெய்மை, நிஜம் வேறொன்று இருக்கிறது. நிஜம் வேறெங்கோ இருக்கிறது. இருந்த மெய்யின் நிழலை நாம் இங்கு பார்க்கிறோம். இந்த நிழலுக்கு இன்னொரு நிஜம் அல்லது மெய்மை இருக்கிறது. அந்த மெய்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது என்பதாகும். எழுத்தை பார்க்கும்போது அந்த எழுத்துக்கு ஆவி இருக்கிறது என்று தெரிய வேண்டும். நிழல் இருக்கிறது, நிழலுக்கு மெய் இருக்கும். இந்த 2 காரியங்களையும் நாம் மறக்கக்கூடாது. 3வது, மெய்யாகிய கிறிஸ்துவை பார்க்கும்போது நாம் அங்கு நம்மையும் பார்க்க வேண்டும். கண்ணாடிக்கு முன் நிற்கும்போது நாம் கண்ணாடியையும் பார்க்கிறோம், நம்மையும் பார்க்கிறோம். இதுபோல கிறிஸ்துவை பார்க்கும்போது நாம் நம்மையும் பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்துவை பார்க்கும்போது மட்டுமே நாம் நம்மையும் பார்ப்போம். இதை ஒரு நாள் மறக்க வேண்டாம். எனவே வேதம் வாசிக்கின்ற போது இந்த 3 காரியங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 1, லிட்டரலாக எழுத்தின்படி அங்கு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு ஆழத்தில், அடிப்படையில், இதற்கு பின்னால் இதன் மெய்மை அல்லது நிஜம் ஒளிந்திருக்கிறது. மறைந்திருக்கும், ஒளிந்திருக்கும் நிஜம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இன்னொன்று, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது நம்மையும் பார்க்க ஆரம்பித்து விடுவோம். இது எப்போதுமே நமக்கு உதவி செய்யும். இதுதான் நடைமுறை வாழ்க்கை. நடைமுறை வாழ்க்கையில் என்றால் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு ஏட்டுச் சுரைக்காய் போல ஆகிவிடும். சர்வாங்க தகன பலிக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் எபிரேய வார்த்தை ஓலா. ஓலா என்ற வார்த்தையின் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன், எழுத்தின்படியான மொழியாக்கம், மேலே எழும்பும் பலி, உயரே எழும்பும் பலி, பரமேறும் பலி, அருகில் கொண்டு வரும் பலி. இதுதான் ஓலா என்ற வார்த்தையின் எழுத்தின்படியான பொருள். இந்த பலி முழுவதும் தகனிக்கப்பட்டது. எனவே அதற்கு சர்வாங்க தகன பலி என்று பெயர் வைத்தார்கள் போலும். இது ஓலா என்ற வார்த்தையின் ஃபங்க்ஷனல் டிரான்ஸ்லேஷன். அதுபோல போஜன பலியின் எபிரேய வார்த்தை மிஞ்சா. சர்வாங்க தகன பலி ஓலா, போஜன பலி மிஞ்சா. கொஞ்சம் எபிரேய வார்த்தைகளையும் கற்றுக்கொள்ளலாம். மிஞ்சா என்ற வார்த்தையின் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன், எழுத்தின்படியான மொழிபெயர்ப்பு, தானிய பலி. இட் இஸ் நாட் எ மீல் ஆஃபரிங் ஆர் எ மீட் ஆஃபரிங். சில ஆங்கில வேதாகம பதிப்பில் மீல் ஆஃபரிங் அல்லது மீட் ஆஃபரிங் என்று சொல்லப்படுகிறது. இது தவறு என்று நான் நினைக்கிறேன்.
ஏனென்றால் it is not a meal offering, neither is it a meat offering. It is a grain offering. இது தானிய பலி. இது போஜன பலி அல்ல, இது தானிய பலி. போஜனம் என்றவுடன் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் என்ற சாப்பாடு தான் நினைவுக்கு வரும். எனவே தான் இது போஜன பலி அல்ல. இட் இஸ் நாட் எ மீல் ஆஃபரிங், இட் இஸ் நாட் எ மீட் ஆஃபரிங், இட் இஸ் எ கிரெயின் ஆஃபரிங் என்று நான் சொல்லுகிறேன். அறுவடை செய்தபின் அறுத்த தானியங்களிலிருந்து விதை தானியங்களை பிரித்தெடுத்து வைப்பார்கள். இந்த விதை தானியங்களை மெல்லிய மாவாக அரைத்து சமைத்து போஜன பலியாக கொண்டு வருவார்கள். விதை தானியத்தை சோமோலினா என்பார்கள். இந்த விவரங்களை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், போஜன பலி இது தானிய பலி. ஓலா அது பரமேறும் பலி, உயிரை எழும்ப பலி, அருகில் கொண்டு வரும் பலி. இது மிஞ்சா தானிய பலி. ஓலா, மிஞ்சா உங்கள் இருதயத்தில் மிக எளிதாக பதிந்துவிடும். சரி, நாம் தொடர்வோம். கவனியுங்கள். போஜன பலியின், அதாவது தானிய பலியின் சாராம்சம், தீம், கருப்பொருள் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு கருப்பொருள் தான் உண்டு. இந்த கருப்பொருளை அறியும் போது அதன் விளைவாக இன்னொன்றையும் நாம் அறிந்து கொள்வோம். இதன் கருப்பொருள் என்ன? We should apprehend Christ in his moral glory. இந்த வாக்கியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் தானிய பலி உங்களுக்கு புரிந்துவிடும். It should be an eye opener. We should apprehend Christ in his moral glory. கிறிஸ்துவனுடைய குணத்தின், குணாம்சத்தின் மகிமையை நாம் தானிய பலியில் கண்டுணர வேண்டும். கிறிஸ்து எவ்வளவு மகிமையானவர், அவருடைய குணாம்சங்கள் எவ்வளவு அழகானவை என்பதை நாம் மெல்லிய மாவிலான தானிய பலியில் பார்க்க முடியும். அதை பார்க்கும்போது தேவனுக்கு நாம் செய்யக்கூடிய பணிவிடையின், ஊழியத்தின் தரம் எப்படி இருக்க முடியும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தறிவோம். இந்த இரண்டையும் நான் சேர்த்தே சொல்கிறேன். ஒன்று லிட்டரலாக நடக்கிறது, எழுத்தின்படி தானிய பலி கொடுக்கப்படுகிறது. இதை பார்க்கும்போது கிறிஸ்துவையும் பார்க்கிறோம், நம்மையும் பார்க்கிறோம். கிறிஸ்து எவ்வளவு அழகானவர், எவ்வளவு மேன்மையானவர், எவ்வளவு மகத்துவம் உள்ளவர். அந்த அழகை, அந்த மகிமையை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் நம்முடைய பணிவிடையின் தரத்தையும் நாம் உணர்ந்தறிய முடியும். பணிவிடை என்றால் ஊழியம். சரி, இதுதான் தானிய பலியின் கருப்பொருள். அடுத்து தானிய பலியை எங்கு ஆயத்தம் செய்ய வேண்டும்? தானிய பலியை வீட்டில் ஆயத்தம் பண்ண வேண்டும். வீட்டில் வாழாத கிறிஸ்துவை, அந்தரங்கத்தில் வாழாத கிறிஸ்துவை வெளியரங்கமாக வாழ முடியாது. தெருவில், அலுவலகத்தில், பள்ளியில், கல்லூரியில், சந்தையில் வாழாத கிறிஸ்துவை ஞாயிற்றுக்கிழமை எங்கோ ஒரு இடத்தில் வாழ முடியாது. போஜன பலியை முழுக்க முழுக்க வீட்டில் தான் ஆயத்தம் பண்ண வேண்டும். வீடுதான் கிறிஸ்துவை வாழ வேண்டிய, வாழ்ந்து காட்ட வேண்டிய முக்கியமான இடம். வீட்டில் வாழாதவன் வேறு எங்கு வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்? வீட்டில் தான் கிறிஸ்துவை நாம் ஆயத்தம் பண்ண முடியும், ஆயத்தம் பண்ண வேண்டும். சரி, அடுத்ததாக மெல்லிய மாவு எப்படி கிடைக்கிறது? மெல்லிய மாவு தானாக வந்து விடுமா? நிலத்தை உழ வேண்டும், விதைக்க வேண்டும், வளர்க்க வேண்டும், அறுக்க வேண்டும், அறுவடை செய்ததை களத்தில் சேர்த்து போரடிக்க வேண்டும், தூற்ற வேண்டும், மணிகளை சேர்க்க வேண்டும், அரைக்க வேண்டும், அரைத்து பின்பு சலிக்க வேண்டும், சலித்து அதன் பிறகு சமைக்க வேண்டும், சமைத்து அதை உடைத்து கொண்டு வர வேண்டும். கிறிஸ்துவை நாம் வீட்டில் எப்படி ஆயத்தம் செய்து கொண்டு போக வேண்டும் அல்லது கொண்டு வர வேண்டும் என்று பாருங்கள். மெல்லிய மாவு மட்டும்தான் நம் கண்களுக்கு தெரிகிறது. இந்த மெல்லிய மாவு எப்படி வருகிறது என்று நாம் சிந்திப்பதில்லை. மெல்லிய மாவினால் சமைத்து உடைத்து கொண்டு வர வேண்டும். இவ்வளவு லெந்தி ப்ராசஸ் இருக்கிறதே, எவ்வளவு நீண்ட வழிமுறை இருக்கிறது என்று பாருங்கள். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும். இதை நாம் போக போக விவரமாக பார்ப்போம். இன்று நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் மெல்லிய மாவையும் ஒப்பிட்டு அதிகமாக பேசப் போவதில்லை. இன்றைக்கு நாம் போஜன பலியை மட்டும்தான் பார்க்க போகிறோம். இது எவ்வளவு மென்மையான, மிருதுவான மெல்லிய மாவு என்பதை உணர்த்த நான் ஒரு மேற்கோள் தருகிறேன். ஆண்டவராய் இயேசுவின் முன்னோடியாகி யோவான் ஸ்நானன், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும் எடுத்துரைத்தார். 4 காரியங்கள்: பள்ளங்கள், மலைகளும் குன்றுகளும், கோணலானவைகள், கரடானவைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் எந்த பள்ளமும் கிடையாது, எந்த மலையும் கிடையாது, குன்றும் கிடையாது.
எந்த கோணலும் கிடையாது, எந்த கரடும் முரடும் கிடையாது. அவர் அவ்வளவு சமச்சீரோடு வாழ்ந்தார். இயேசு அவ்வளவு முழுமையானவர், பூரணமானவர், பரிபூரணமானவர், சம்பூரணமானவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவ்வளவு மென்மையான, மிருதுவான மெல்லிய மாவு. வரக்கூடிய வாரங்களில் நாம் இதை விவரமாக பார்ப்போம். சரி, தொடர்வதற்கு முன் ஒரு கேள்வி. ஓலாவுக்கும் மிஞ்சாவுக்கும் இடையே வித்தியாசம் ஏதாவது உண்டா? வித்தியாசம் இருந்தால் என்ன வித்தியாசம்? அல்லது ஓலாவுக்கும் மிஞ்சாவுக்கும் இடையே ஏதாவது ஒற்றுமை இருக்கிறதா? என்ன ஒற்றுமை இருக்கிறது? இரண்டுக்கும் இடையே ஒற்றுமை வேற்றுமை ஏதாவது இருக்கிறதா? என்ன வேற்றுமை ஒற்றுமை இருக்கிறது? முதலாவது, ஓலாவுக்கும் மிஞ்சாவுக்கும் இடையே உள்ள வேற்றுமைகளை பார்ப்போம். அதன் பின் ஒற்றுமைகளை பார்க்கலாம். வித்தியாசம் என்னவென்றால், ஒன்று, ஓலாவில், அதாவது சர்வாங்க தகன பலியில் பலி முழுவதும் தகனிக்கப்பட்டது. தானிய பலியில் ஒரு சிறு பகுதி மட்டுமே ஞாபகமாக, அடையாளமாக தகனிக்கப்பட்டது. 2, ஓலாவில் மிருகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. மிஞ்சாவில் தானியங்கள் மட்டுமே சம்பந்தப்பட்டிருக்கின்றன. அதில் மிருகங்கள் கிடையாது. 3, ஓலாவில் இரத்தம் இருக்கிறது, மிஞ்சாவில் இரத்தம் கிடையாது. 4, ஓலா மனமுவந்து கொடுக்க வேண்டும். சர்வாங்க தகன பலி கொடுக்க வேண்டும் என்பது நிர்பந்தம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. இட்ஸ் நாட் an obligation. It is neither compulsory nor obligatory. It is voluntary. தானிய பலியும் ஒரு வகையான வாலண்டரி பலிதான். But I can say it is involuntary. அது என்ன involuntary? Involuntary என்பதை விளக்க நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அமெரிக்காவில் ஒரு பழக்கம் உண்டு. டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் திருவிழாவின் போது கிறிஸ்தவர்கள், அவர்கள் விசுவாசிகளோ அவிசுவாசிகளோ யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வீடுகளில் பொதுவாக கிறிஸ்மஸ் ட்ரீ வைத்திருப்பார்கள். அந்த கிறிஸ்மஸ் மரத்துக்கு கீழே கிறிஸ்மஸ் அன்று பரிசு பொருட்கள் வைத்திருப்பார்கள். வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருக்கும் பரிசு பொருட்கள் வாங்கி வைத்திருப்பார்கள். இது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம். இது ஒரு வகையில் வாலண்டரி தான். இது எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமோ நிர்பந்தமோ இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது. எனவே இதை வாலண்டரி என்றும் சொல்ல முடியாது, இன்வாலண்டரி என்றும் சொல்ல முடியாது. இந்த தானிய பலி அப்படிப்பட்டது. ஆனால் சர்வாங்க தகன பலி அப்படி கிடையாது. தட் இஸ் பியூர்லி வாலண்டரி. இட்ஸ் எ கிஃப்ட். அதுபோல தானிய பலியும் ஒரு பரிசு தான், நன்கொடை தான். ஆனால் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிறிய எண்ணம் அங்கு இழையோடுகிறது. 5, ஓலாவில் ஆசாரியனுக்கு எந்த பங்கும் கிடையாது. தானிய பலியில் ஆசாரியனுக்குத்தான் நிறைய பங்கு கொடுக்கப்படுகிறது. 6, சர்வாங்க தகன பலியில் மிருகங்களை ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு வந்து அங்குதான் எல்லா ஆயத்தமும் நடக்கும். ஆனால் தானிய பலியில் எல்லா ஆயத்தமும் வீட்டில் நடக்கும். இதுவரை நாம் வேற்றுமைகளை பார்த்தோம். இனி ஒற்றுமைகளை பார்ப்போம். சர்வாங்க தகன பலிக்கும் தானிய பலிக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கிறதா? இருக்கிறது. 1, முதல் தரமானவைகளை பலியாக கொடுக்க வேண்டும். 2, சர்வாங்க தகன பலி போஜன பலி ஆகிய இரண்டுமே தகனிக்கப்படுகின்றன. இரண்டுமே தகன பலிகள். ஓலாவும் தகனிக்கப்பட வேண்டும், மிஞ்சாவும் தகனிக்கப்பட வேண்டும். 3, இரண்டும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலிகள். 4, இரண்டும் பரிசுகள், நன்கொடைகள் தான். இவைகள் ஓலாவுக்கும் மிஞ்சாவுக்கும் இடையே உள்ள ஒற்றுமைகள். போஜன பலியில் மெல்லிய மாவினால் செய்யப்பட்ட பலகாரங்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். போஜன பலியை பற்றி படிக்கும்போது, அதாவது லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற போது, மெல்லிய மாவு, தூபம், எண்ணெய் என்று வாசிக்கும் போது, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அதிகமாக சொல்லப்பட்டுள்ள ஒரு நிகழ்ச்சி அல்லது ஒரு காரியம் உங்கள் நினைவுக்கு வந்திருக்க வேண்டும். என்ன தெரியுமா? மன்னா. மன்னாவுக்கும் மெல்லிய மாவுக்கும், மன்னாவுக்கும் போஜன பலிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? ஏதாவது ஒற்றுமை இருக்கிறதா அல்லது வேற்றுமை இருக்கிறதா? என்ன ஒற்றுமை அல்லது என்ன வேற்றுமை? மன்னா, மிஞ்சா. மன்னாவும் மிஞ்சாவும், மன்னாவும் போஜன பலியும். மன்னாவை பற்றி யோவான் 6:31-33 வாசிக்கிறோம். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி,
நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அவருடைய அப்பம் என்றார். தானிய பலியை பற்றி லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். 2. மன்னா வானத்திலிருந்து வருகிறது. தானிய பலி பூமியிலிருந்து வருகிறது. தானியம் பூமியின் கனி, அது நிலத்தின் விளைச்சல். மன்னா வானத்திலிருந்து வருகிறது. தானியம் பூமியில் இருந்து முளைக்கிறது அல்லது பூமியில் இருந்து எழும்புகிறது. அது பூமியின் கனி, ஃப்ரூட் ஆஃப் தி எர்த். 3. மன்னா இஸ்ரேல் மக்கள் எல்லாருடைய உணவு. தானிய பலியோ ஆசாரியனுடைய உணவு. இவைகளெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 4. மன்னா இஸ்ரேல் மக்களுக்கு வனாந்திரத்தில் கொடுக்கப்பட்ட உணவு. தானிய பலி ஆசாரியர்களுக்கு கூடாரத்தில் கொடுக்கப்பட்ட உணவு. 5. வானத்திலிருந்து வருகிற மன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை குறிக்கிறது. பூமியிலிருந்து முளைக்கிற தானியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மனுஷியகத்தை குறிக்கிறது. ஒற்றுமை என்னவென்றால் இரண்டுமே உணவுதான். மன்னாவும் உணவுதான், மெல்லிய மாவும் உணவுதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே வானத்திலிருந்து வந்த மன்னா. அவரே பூமியிலிருந்து தோன்றிய தானியம். அவர் தேவன், அவர் மனிதர். அவர் தெய்வீகத்தையும் மனுஷீகத்தையும் உடையவர். தேவன் என்ற முறையில் அவர் அனாதியான வார்த்தை. மனிதன் என்ற முறையில் அவருக்கு தொடக்கமும் முடிவும் உண்டு. யாக்கோபு தன் அண்ணன் ஏசாவுக்கு பயந்து தன் மாமா லாபான் வீட்டிற்கு போகிறார். போகும் வழியில் களைத்து போய் ஒரு நாள் இரவு ஒரு கல்லை தலையணையாக வைத்துக்கொண்டு படுத்து உறங்குகிறார். அன்று இரவு அவர் ஒரு கனவு காண்கிறார். ஆதியாகமம் 28:12 வாசிப்போம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். சரி, இப்போது யோவான் 1:51 வாசிப்போம். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அங்கு யாக்கோப்பு ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவில் ஒரு ஏணி வானத்தையும் பூமியையும் இணைத்திருக்கிறது. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவர் வானம் கொள்ளாதவர், பூமி கொள்ளாதவர். அவர் பரலோகத்தில் இருக்கிறவர், பரலோகத்திலிருந்து இறங்கினவர், பரலோகத்துக்கு ஏறினவர். ஒரு ஏணி, அந்த ஏணி மேலே வானத்தை தொட்டிருக்கிறது, கீழே பூமியையும் தொட்டிருக்கிறது. ஏணியின் மூலமாக தேவதூதர்கள் ஏறி இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இது முதல் தேவதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன சொல்கிறார்? அந்த ஏணி நான் தான். அந்த ஏணி வேறு யாரும் இல்லை. எப்படி யாக்கோப்பு கண்ட அந்த கனவிலே அந்த ஏணியின் மூலமாய் தேவதூதர்கள் ஏறி இறங்கிக் கொண்டிருந்தார்களோ, இப்பொழுது அதுபோல சொல்லுகிறார், அந்த ஏணி நான் தான் என்று சொல்லுகிறார். அந்த ஏணியின் ஒரு பக்கம் வானம், இன்னொரு பக்கம் பூமி. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், வானத்திலிருந்து வந்த மன்னாவும் நான் தான், பூமியிலிருந்து முளைத்தவரும் நான் தான், தெய்வீகத்தை உடையவரும் நான் தான், மனுஷிகத்தை உடையவரும் நான் தான், நானேதான், என் மூலமாகத்தான் தேவதூதர்கள் ஏறி இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். வானத்தையும் பூமியை இணைக்கும் ஏணி தானே என்கிறார். மன்னாவும் இவரே, மெல்லிய மாவும் இவரே. மெல்லிய மாவு எப்படி அரைத்து கொண்டு வந்தார்கள் என்பதை மட்டுமே நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். இந்த மெல்லிய மாவை சமைத்தும் கொடுக்கலாம், சமைக்காமலும் கொடுக்கலாம். எண்ணெய் சேர்க்க வேண்டும். எண்ணெய் என்றால் எப்போதுமே ஒலிவ எண்ணெய் தான், இதை மறக்க வேண்டாம். சரி, நாம் இப்போது லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு வருகிறோம். சமைத்து கொடுக்கும்போது ஒன்று மெல்லிய மாவில் எண்ணெய் ஊற்றி பிசையலாம், இன்னொரு புறம் மெல்லிய மாவில் எண்ணெய் தடவலாம். எண்ணெய் ஊற்றி பிசையலாம் அல்லது எண்ணெயை தடவலாம். இந்த இரண்டிலிருந்தும் உங்களுக்கு ஏதாவது புரிகிறதா? ஒன்று, மெல்லிய மாவில் எண்ணெய் ஊற்றி பிசைய வேண்டும்.
2, மெல்லிய மாவினால் பலகாரம் செய்த பிறகு அதன் மேல் எண்ணெய் தடவ வேண்டும். இந்த இரண்டிற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? இருக்கிறது. கவனியுங்கள். ஒலிவ எண்ணெய், அதாவது எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2 காரியங்கள் இருக்கின்றன. பரிசுத்த ஆவியானவருக்கு 2 அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று மெல்லிய மாவோடு எண்ணெய் ஊற்றி பிசைகிற அம்சம், இது உள்ளான அம்சம். இன்னொன்று எண்ணெயை மெல்லிய மாவு மேல் தடவுகிற அல்லது பூசுகிற அம்சம், இது புறம்பான அம்சம். ஒன்று பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிற அம்சம், இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர் நம் மேல் இருக்கிற அம்சம். நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் என்னவாக இருக்கிறார், அவர் என்ன செய்து முடித்தார் என்பவைகளெல்லாம் நமக்கு மெய்யாக்குகிறார். நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் மெல்லிய மாவோடே பிசைந்த எண்ணெய். He makes Christ real to me. நமக்கு மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு மெய்யாக்குகிறார். The indwelling spirit, நமக்குள் இருக்கும் எண்ணெய், is to make Christ real to me. நம் மேல் இருக்கும் எண்ணெய் is to make Christ real to others. ஒன்று எண்ணெய் எனக்குள், 2 என் மேல். எனக்குள் இருக்கும் எண்ணெய் கிறிஸ்துவை எனக்கு மெய்யாக்குகிறார். என் மேல் இருக்கும் எண்ணெய் கிறிஸ்துவை பிறருக்கு மெய்யாக்குகிறார். கவனிங்கள். ஒன்று எண்ணெய் எனக்குள் என் மேல். 2 எனக்குள் இருக்கும் எண்ணெய் கிறிஸ்துவை எனக்கு மெய்யாக்குகிறார். என் மேல் இருக்கும் எண்ணெய் கிறிஸ்துவை பிறருக்கு மெய்யாக்குகிறார். 3 இந்த 2 அம்சங்களையும் நான் சற்று தெளிவாக்குகிறேன். ஒன்று எண்ணெய் எனக்குள் என் மேல். எனக்குள் இருக்கும் எண்ணெய் கிறிஸ்துவை எனக்கு மெய்யாக்குகிறார். என் மேல் இருக்கும் எண்ணெய் கிறிஸ்துவை பிறருக்கு மெய்யாக்குகிறார். எனக்குள் இருக்கும் ஆவியானவர் எனக்கு ஜீவனாக மாறுகிறார். அதாவது எனக்குள் இருக்கும் ஆவியானவர் ஜீவனுக்கு அடையாளம். கிறிஸ்து எனக்கு ஜீவன். Christ in me is life. என் மேல் இருக்கும் ஆவியானவர் வல்லமைக்கு அடையாளம், பவர். பரிசுத்த ஆவியானவர் இந்த 2 அம்சங்களை குறிக்கும் சில வசனங்களை நாம் இப்போது பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இது மிகவும் அற்புதமான பகுதி. இதில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு போதுமானவை. ஆயினும் ரோமர் 8ஆம் அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனங்களை வாசிப்போம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பாருங்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், உங்கள் மேல் வாசமாயிருந்தார் என்று இல்லை, உங்களில் வாசமாயிருந்தால் என்று இருக்கிறது. அடுத்து 10ஆம் வசனம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாக இருந்தாலும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாக இருக்கும். கிறிஸ்து உங்களில் இருந்தால் என்று இருக்கிறது. அடுத்தது 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இந்த வசனங்களில் வருகிற உங்களில் வாசமாயிருந்தால், உங்களுக்குள் வாசமாயிருந்தால், ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால் என்ற சொற்றொடர்களை கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 6:19 பெரும்பாலும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? உங்களில், இன் யூ. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். யோவான் 14, 16, 17. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. 2 கொரிந்தியர் 5:5. நீங்களும்
உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். எபேசியர் 1:14. இந்த வசனங்களில் சொல்லப்பட்டுள்ள உங்களில், உங்களுக்குள் வாசம் பண்ணி தங்கியிருக்கிற அச்சாரம், முத்திரை என்ற வார்த்தைகளை கவனியுங்கள், தியானியுங்கள். அந்த மெல்லிய மாவில் எண்ணெய் ஊற்றி பிசைந்திருக்கிறது. இது உள்ளான் அம்சம். நமக்குள் இருக்கும் ஆவியானவருடைய அம்சத்தை, மாவில் எண்ணெய் ஊற்றி பிசைந்த அம்சத்தை வேதாகமம் 2 காரியங்களுக்கு ஒப்பிடுகிறது. ஒன்று தண்ணீர். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருடன் நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. யோவான் 7:37, 38, 39. இங்கு ஆண்டவராய் இயேசு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு உள்ளே இருந்து வெளியே பாய்ந்தோடும் தண்ணீருக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். யோவான் 20:22. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். சீடர்கள் எல்லாரும் யூதர்களுக்கு பயந்து ஒரு அறைக்குள் பூட்டி கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்று பூட்டியிருக்கும் அந்த வீட்டிற்குள் நுழைந்து அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அன்று அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்களா, பெற்றுக்கொள்ளவில்லையா? அன்று அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் என்றால் பெந்தெக்கோஸ்து நாளில் சீடர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்களே, அது என்ன ஆவி? உன்னிப்பாக கவனிங்கள். இயேசு உயிர்த்தெழுந்த நாளில் அவர்களுக்குள் சுவாசத்தை ஊதினார். நான் ஏற்கனவே சொன்னது போல நமக்குள் இருக்கும் இந்த எண்ணெய், நமக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஜீவனுக்கு அடையாளம். திஸ் இஸ் இன்டிஸ்பென்சபிள். ஏதேன் தோட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணினால் உண்டாக்கி அவனுக்குள் தன் சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். He became a living soul. அதுபோல இங்கு உயிர்த்தெழுந்த அன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். உயிர்த்தெழுந்த அன்று நமக்குள் வந்த ஆவியானவர் நம் மூச்சு, நம் சுவாசம், நம் ஜீவன். பெந்தெக்கோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார். உயிர்த்தெழுந்த அன்று அவர் அவர்களுக்குள் வந்தார். இவ்வாறு நமக்குள் இருக்கும் ஆவியானவர் தண்ணீருக்கும் சுவாசத்துக்கும் ஒப்பிடப்படுகிறார். நமக்கு மேலிருக்கும் ஆவியானவர் வல்லமைக்கு அடையாளம். இதோ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8. இட் இஸ் பவர். லூக்கா 24:49 வாசிப்போம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இது ஆண்டவராய் இயேசு தம் சீடர்களிடம் சொன்ன வார்த்தை. தான் மரித்து உயிர்த்து பரமேறி செல்வதாகவும் அதன்பின் உன்னதத்தின் பலன் அவர்கள் மேல் வரும் என்றும் கூறுகிறார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள தரிப்பிக்கப்படும் வரைக்கும் என்ற வார்த்தையை கவனிங்கள். தரிப்பித்தல் என்றால் உடுத்துதல் என்று பொருள். ஆடைகளை உடுத்துகிறோம். ஆடைகளை யாரும் சாப்பிடுவதில்லை. ஆடைகளை தரித்துக் கொள்கிறோம். ஆவியானவர் இந்த 2 அம்சங்களையும் நாம் பார்க்க வேண்டும். மெல்லிய மாவோடே எண்ணெயை சேர்த்து பிசையவும் வேண்டும். மெல்லிய மாவு மேல் எண்ணெயை தடவவும் அல்லது பூசவும் வேண்டும். 2 அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று எனக்குள், இன்னொன்று என் மேல். எனக்குள் அது உள்ளானது, என் மேல் அது புறம்பானது. எடுத்துக்காட்டு தண்ணீர். நான் தண்ணீருக்குள் இருக்கிறேன் என்றால் தண்ணீர் எனக்கு வெளியே இருக்கிறது என்று பொருள். நான் தண்ணீரை குடிக்கிறேன் என்றால் தண்ணீர் எனக்கு உள்ளே இருக்கிறது என்று பொருள். 2 அம்சங்கள் இருக்கின்றன. நான் தண்ணீர் தொட்டிக்குள் உட்கார்ந்திருக்கிறேன் என்றால் தண்ணீர் எனக்கு வெளியே இருக்கிறது, நான் குளித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பொருள். தண்ணீரை நான் குடிக்கிறேன் என்றால் அது எனக்கு உள்ளே போகிறது என்று பொருள். இது விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியம் இல்லையே. அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 3 வசனம். அல்லாமலும்
அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. நம்மில் இருக்கும் ஆவியானவர் யோவான் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி நம் சுவாசம், நம் மூச்சு, நம் ஜீவன். நம் மேலிருக்கும் ஆவியானவர் அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி காற்று. உள்ளான ஆவியானவர் தண்ணீருக்கும் மூச்சு காற்றுக்கும் ஒப்பிடப்படுகிறார். புறம்பான ஆவியானவர் ஆடைக்கும் காற்றுக்கும் ஒப்பிடப்படுகிறார். நான் ஒரு சிறிய கேள்வி கேட்கிறேன். பழைய ஏற்பாட்டு ஆவியானவருக்கும் புதிய ஏற்பாட்டு ஆவியானவருக்கும் இடையே உள்ள ஒரு முக்கியமான வேறுபாடு என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் மனிதர்கள் மேல் இறங்கி வந்தார். தாம் செய்ய நினைத்த செயல்களை செய்தார், பேச விரும்பிய வார்த்தைகளை பேசினார், தம் வேலை முடிந்தவுடன் போய்விட்டார். தீர்க்கதரிசிகள், தலைவர்கள் இவர்கள் மேல் வந்தார், செயல்பட்டார், போய்விட்டார். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் போக முடியாது. யோவான் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல பழைய ஏற்பாட்டு ஆவியானவர் எந்த மனிதனுக்குள்ளேயும் போக முடியாது. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழாதவரை பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனுக்குள் போக முடியாது. மனிதர்கள் மேல்தான் வர முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய பெரிய ஸ்லாக்கியம் என்னவென்றால், அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததால் நாம் அவரை விசுவாசிக்கும் போது நமக்குள் வந்து நிரந்தரமாக தங்குகிறார். இது மிக மிக முக்கியமான அம்சம். தானிய பலியில் இந்த விவரங்களை பார்த்து மலைத்து விடாதீர்கள். மாவை பிசைந்தார்கள், கொடுத்தார்கள், மாவில் எண்ணெய் தடவினார்கள், பூசினார்கள். இத்தனை விவரங்களா? யோசித்து பாருங்கள். எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன, எவ்வளவு காரியங்கள் இருக்கின்றன. மெல்லிய மாவோடு 3 பொருட்கள் சேர்க்க வேண்டும் என்று சொன்னேன். ஒன்று எண்ணெய். எண்ணெய் பூசினார்கள் அல்லது தடவினார்கள். 2வது தூபவர்க்கம். அந்த நாட்களில் இஸ்ரேல் மக்களை சுற்றியிருந்த வேறு சில கலாச்சாரங்களிலும் தங்கள் வழிபாடுகளில் அவர்கள் தூபவர்க்கம் பயன்படுத்தினார்கள். தூபவர்க்கத்தின் விலை அன்று மிகவும் அதிகம். அன்று அவர்கள் தூபவர்க்கத்தை பெரும்பாலும் இறக்குமதி தான் செய்திருப்பார்கள். தூபவர்க்கம் ஜெபத்தை குறிக்கிறது என்று தெரியும். ஒரு கேள்வி, ஜெபம் எதற்காக? என்னை பொறுத்தவரை 2 காரியங்கள் சொல்வேன். ஒன்று, தேவனே நான் உம்மையே சார்ந்துள்ளேன். 2, தேவனே நான் உம்மேல் சாய்ந்துள்ளேன். நான் உம்மை சாராதவரை, நான் உம்மேல் சாயாதவரை எனக்கு வாழ்வில்லை, வழி இல்லை. இதுதான் தூபவர்க்கம். தூபவர்க்கத்தை கர்த்தர் முகந்து பார்த்தார். விவரங்களை தொடர்ந்து பார்ப்போம். அடுத்ததாக உப்பு. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. லேவியராகமம் 2:13. உப்பை பற்றி ஒரு சுவையான கதை சொல்லி இன்றைக்கு நாம் முடித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். உப்பை குறித்து வேதாகமத்தில் நிறைய இடங்களில் நாம் வாசிக்கிறோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் விதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று மத்தேயு 5:13 வாசிக்கின்றோம் இல்லையா? உப்பு சாரமற்று போனால் இதன் பொருள் என்ன? உப்பின் தன்மை என்ன? ஒரு பொருளுக்கு சுவை கொடுப்பதுதான் உப்பின் தன்மை என்று பரவலாக நாம் நினைக்கிறோம். உப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு குணம் உண்டு. உண்டா? நிச்சயமாக உண்டு. ஆனால் உப்பின் பிரதானமான குணம் இதுவல்ல. ஒரு பொருள் கெட்டுப் போகாமல் பாதுகாப்பதுதான், அழுகாமல் காப்பதுதான், பதப்படுத்துவதுதான் உப்பின் முதன்மையான குணம், தன்மை, லட்சணம். பிரிசர்வேஷன். ஒரு பொருளை பதப்படுத்துவதுதான், அதன் தூய்மை கெடாமல் காப்பதுதான், அதன் வாழ்நாளை நீட்டிப்பதுதான் அதன் முதன்மையான குணம். பிரிசர்வேஷன், பியூரிட்டி, என்டியூரன்ஸ். இதுதான் உப்பின் மிக முக்கியமான குணம். பிரிசர்வ். ஒரு பொருள் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டுமானால் உப்பை பயன்படுத்த வேண்டும். நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன். பலி கொடுக்கும் போது இரத்தத்தோடு பலி கொடுக்கக்கூடாது இல்லையா? அதாவது இரத்தத்தோடு என்றால் ஒரு மிருகத்தை வெட்டி கொலை செய்த பின் அந்த மிருகத்தின் இரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் பிடிக்க வேண்டும். அதன் பின் மிருகத்தை பலிபீடத்தில் வைத்து தகனிக்க வேண்டும். அந்த மிருகத்தை பலிபீடத்தில் வைக்க கொண்டு போகும்போது அந்த மிருகத்தில் கொஞ்சம் கூட இரத்தம் இருக்கக்கூடாது. அப்படியான இரத்தத்தை எப்படி சுத்தம் செய்தார்கள் தெரியுமா? அந்த நாட்களில் ஒற்றி எடுப்பதற்கு இன்று நாம் பயன்படுத்துவது போல டிஷ்யூ பேப்பர் ரோலெல்லாம் ஒன்று இல்லையே. என்ன செய்தார்கள்? மிருகத்தை கொன்று இரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் பிடித்த பிறகு மிருகங்களை கழுவ வேண்டும். கழுவிய பின் அந்த உடலில் இரத்தம் இருந்தால்
இரத்தத்தை சுத்தம் செய்ய அதில் உப்பை தடவினார்கள். உப்பு இரத்தத்தை உறிஞ்சி எடுத்துவிடும். இவ்வாறு மிருகத்தின் உடலிலிருந்து இரத்தத்தை சுத்தம் செய்தார்கள். இட் இஸ் நாட் ஓன்லி a preservative. அது இரத்தத்தை உறிஞ்சு கொள்ளும். கொல்லப்பட்ட மிருகத்தின் உடலில் இரத்தத்தின் சுவடே இல்லை என்று நிச்சயித்த பிறகுதான் அந்த மிருகங்களை பலிபீடங்களில் வைத்து தகனித்தார்கள். சரி, மிருகத்தின் உடலிலிருந்து இரத்தத்தை சுத்தம் செய்ய தடவின உப்பை என்ன செய்தார்கள்? இரத்தம் தோய்ந்த உப்பு இருக்கிறதே, உப்போடு சேர்த்து மிருகத்தை பலிபீடத்தில் வைத்து தகனிக்க முடியாது இல்லையா? அப்படி என்றால் அந்த உப்பை என்ன செய்ய வேண்டும்? தடவின உப்பை, இரத்தம் தோய்ந்த உப்பை பலிபீடத்தின் பக்கத்திலே கொட்டிவிட வேண்டும். இப்படி கொட்டப்பட்ட உப்பு அங்கு மலை போல் குவிந்து கிடக்கும். இந்த உப்பை எங்கு புல்கூட முளைக்கக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அங்கு கொண்டு போய் வெளியே கொட்டி விடுவார்கள். கொல்லப்பட்ட மிருகங்களின் உடலிலிருந்து இரத்தத்தை சுத்தம் செய்ய தடவின உப்பு இனி எதற்கும் பயன்படாது. இது இப்போது சாரமற்று போன உப்பு. இட் இஸ் யூஸ்ட் அப், தட்ஸ் இட். இந்த உப்பை வெளியே கொண்டு போய் கொட்டி விடுவார்கள். இதுதான் உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்பதின் பொருள். மக்கள் நடக்கக்கூடிய பாதையில் முட்களும் புல்லும் சாக வேண்டுமானால் அப்படிப்பட்ட இடங்களில் இந்த உப்பை கொட்டினார்கள். ஒருவனுடைய தோட்டத்தில் எதுவும் முளைக்கக்கூடாது என்று பொறாமைப்பட்டவன் இந்த உப்பை அங்கு போய் கொட்டி விடுவானாம். சரி, இன்றைக்கு தானிய பலியை பற்றிய ஒரு முன்னுரையை பார்த்திருக்கிறோம். இத்தோடு நாம் இன்று நிறுத்திக் கொள்வோம். அடுத்த வாரம் தொடர்வோம். ஆமென்.